Hi friends, so welcome back to our channel again. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வைஃபை விசஸ் லைஃபை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து வைஃபை அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது, லைஃபை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ வைஃபை அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளின்னு கிடையாது, எல்லாருமே வந்து கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும். இந்த லைஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரேராக வந்து ஃபேமஸான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஓகேவா, இந்த வைஃபை இந்த லைஃபை இந்த ரெண்டுக்கும் வந்து காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங் ஆஃப் டேட்டா அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வந்து லைஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ரெண்டும் வந்து நான் சொன்ன மாதிரி காமனாக இணைக்கக்கூடிய விஷயம் வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் வந்து இதில் உள்ள கான்செப்ட் என்ன, அதில் உள்ள கான்செப்ட் என்ன, எது ரொம்ப அட்வான்டேஜ், எது ரொம்ப பெஸ்ட்டானது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்து ஃபைனலாக எது பெஸ்ட்டுன்றதை இந்த வீடியோவில் நம்ம வந்து முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, சூப்பர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வைஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இதில் வந்து வைஃபைனா என்னன்னு முதல்ல தெளிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைஃபைனா என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லலாம். ஓகேவா, ஸோ தட் வந்து இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ முதல்ல வைஃபை ஒயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படின்றத வந்து காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து NCR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிசர்ச் அகாடமியாக இருக்கலாம், அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1991 வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணுறாங்க. சரிங்களா, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைஃபை அப்படின்றதுல வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கையில் எல்லார் கையிலுமே இப்படி வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே வந்து அடுத்த செகண்ட் நினைச்ச உடனே நம்ம வந்து இன்டர்நெட்டோட நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுறோம். அது கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் கரெக்டாக. ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், யாராக இருக்கனாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்க அது எப்படி நம்ம நடக்கு அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள அந்த ஒரு மீடியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம மொபைல்லேருந்து ஒரு டேட்டா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து இன்னொரு ரிசீவரில் நம்ம ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதோட ப்ராசஸ் வந்து இதுக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறதா. நம்ம மொபைலில் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து நம்ம வைஃபை ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இன்டர்நெட்டில் அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஃபை வழியாக நம்ம இந்த ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு, ரிசீவ் ஆகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இல்லை மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 Mbpsலேருந்து 2 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஸ்பீடு ரேஞ்சு. ஓகேவா, இந்த வைஃபை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது டிரான்ஸ்மிட் ஆகி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில ஏதாவது ஒரு அப்டக்கிள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அப்டக்கிள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இது வந்து அந்த அப்டக்கிளால் இது வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. அந்த அப்டக்கிள்லாம் தாண்டி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அது குறிப்பிட்ட அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஒரு ஏரியா கவரேஜுக்குள்ளே நம்ம இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கனெக்ஷன் நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதோட உண்மை. ஸோ தட் வந்து இதை பற்றி யாராவது வந்து அவேர் ஆகி ஹேக் பண்ணி இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை அப்படிங்கிறதுல வந்து செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒர்க் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து கண்டிப்பாக வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2.4, 4.9 அண்ட் 5 GHz இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, மோடம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஆக்சஸிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து ஒர்க் ஆகுறதுக்காக தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, ஸோ ஃபைனலாக வந்து இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாட்ஸ்பாட் வைஃபை நம்ம வந்து இந்த ஹாட்ஸ்பாட்லாம் நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்டர்நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க வந்து வைஃபையை டர்ன் ஆன் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த சர்டைன் பாஸ்வேர்டை போட்டு நம்ம வந்து நம்மளோட நெட்டை வந்து இன்னொருத்தங்க நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து ஒரே நேரத்தில் 8 கனெக்ஷன் நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து கனெக்ஷன் வந்து 8 ஆப்ஷன் இருக்கும். எத்தனை பேர் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஒரு கனெக்ஷன் போட்டிங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். இதே வந்து 2 பேருக்கு அட் டைமில் வந்து கனெக்ஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் போய் 2 கனெக்ஷனை கொடுத்து ரீசெட் பண்ணி தான் அதை வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, ரீசெட் பண்ணி தான் நம்ம அந்த கனெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த மொபைல் ஃபோனில் உள்ள இந்த வைஃபை அப்படிங்கிற விஷயத்தில் உள்ள உண்மை. ஓகேவா, இந்த வீடியோலேருந்து நம்ம ரொம்ப வளவலாம் பார்க்க போகிறதுல ஜஸ்ட் அதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லைஃபை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லைட் ஃபிடிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா லைட்டை யூஸ் பண்ணியே நம்மளோட டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஃபிடிலிட்டி அப்படிங்கிறதோட அர்த்தம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய
மீடியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வைஃபைல ரேடியோ வேவ்ஸ் மாதிரி இங்கே வந்து லைட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஹெரால்ட் ஹாஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 2011 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைஃபை அப்படிங்கிற டேர்ம் வந்து காயின் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃபை அப்படிங்கிறது வந்து காயின் பண்ணியிருக்காங்க. இது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இதில் உள்ள மீடியம் யார் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அப்படின்னு சொன்னேன். ஸோ லைட் அப்படின்னு சொல்கிறத விட எல்இடி பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்இடி பல்ப்ஸ் அப்படிங்கிறத மெயினாக வந்து இதில் உள்ள நிறைய காம்போனன்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 1 GBPS அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். அதாவது வந்து இது வந்து வைஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பீட் ரேஞ்ச் வந்து கம்மி தான் அப்படிங்கிறதா உண்மை. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் வந்து ரொம்ப செக்யூரான விஷயமா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம லைட் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இடையில தான் அப்டக்கிள் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அப்டக்கிள் மூலமாக என்ன ஆகும், அந்த லைட் வந்து தடுத்து நிறுத்தப்படும். ஸோ தட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா எல்லாமே வந்து செக்யூர் ஆயிடுது. ஸோ எங்கேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 டைம்ஸ் வந்து ரேடியோ ஸ்பெக்ட்ரமோட ஃப்ரீக்வன்சி விட வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எல்இடி பல்பு, எல்இடி டிரைவர், ஃபோட்டோ டிடெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மெயின் காம்பனன்ஸாக யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லைன்ஸ், அண்டர்சி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு இதான ஒரு ஃபேமஸாக ரொம்ப ஒரு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்னும் வரல. இப்போதைக்கு நம்ம வந்து வைஃபை அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைஃபை சில அட்வான்டேஜ் இருக்குது, லைஃபைல சில அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா? இந்த வைஃபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட் லைனில் மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட டேரக்ஷனில் வேணாலும் அதோட வந்து கனெக்ட் பண்ண முடியும். ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த லைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நம்ம லைஃபை அப்படிங்கிறது போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட் டேரக்ஷன், அதாவது வந்து நேர் வழியில் மட்டும் தான் இருக்குன்னு தவிர இடையில தான் அப்டக்கிள் இருந்துச்சுன்னா இந்த லைஃபை அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? ஸோ இதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது, அதுலேயும் அட்வான்டேஜ் இருக்குது. அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃபை அப்படிங்கிறத வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்க்கு எல்லாருமே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைஃபை கம்பேர் பண்ணும்போது. காரணம் வைஃபை கம்பேர் பண்ணும்போது இதில் உள்ள சில அட்வான்டேஜஸ்னால மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப செக்யூர்டான ப்ராசஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நினச்சேன் வைஃபை அண்ட் லைஃபை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இதில் உள்ள உங்கள் தாட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ வேகத்தில் அதாவது வந்து இன்னும் எத்தனை வருஷத்தில் அந்த லைஃபை வரணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கான ஐடியாஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். So see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.